அனைவருக்கும் வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழடு முன் தோன்றிய மூத்தக்குடி என்ன தமிழ் மொழி என்ற தமிழ் வரிகளை வழங்கி இன்றைக்கான வகுப்பில் நுழைவோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் உலக தமிழ் மாநாடு. இது வரைக்கும் உலக தமிழ் மாநாடுகள் எத்தனை முறை நடந்திருக்கு, எங்கே நடந்திருக்கு, எப்போ நடந்திருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷார்ட்கட் வீடியோவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம போட்டித் தேர்வு அடிப்படையில் எத்தனையாவது உலக மாநாடு எங்கே நடைபெற்றது, எப்பொழுது நடைபெற்றது, இது போன்ற தகவல் அதிகமாக வினாக்கள் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இப்போ இந்த உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டுகளையும் நடைபெற்ற ஊரையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறிய ஷார்ட்கட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால் கோவிலில் மொட்டையடித்து தண்டிக்கப்படுவார்கள். பிறகு கோடை காலத்தில் சிரமப்பட்டு கோவப்படுவார்கள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த ஒவ்வொரு வார்த்தையோட முதல் எழுத்தை பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருங்க. அடிபட்டு இருக்கோம். கோவிலுக்கு கோ, சென்ற சே, பாட்டியை பா, யாரேனும் யா, மரித்தால் மா, கோவிலில் கோ, மொட்டையடித்து மோ, தண்டிக்கப்படுவார்கள் தா, கோடை காலத்தில் கோ, சிரமப்பட்டு சி, கோவப்படுவார்கள் கோ. இது இருக்கு. நாங்க அந்த நடைபெற்ற மாநாடு நடைபெற்ற ஊருக்கான முதலிடத்தை தான் ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? பாருங்க, முதல் மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோலாலம்பூர் 1966. இந்த 1966 எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி வரலாற்று நம்ம பின்னோக்கி பார்க்கணும். 1964ஆம் ஆண்டு நமது இந்தியாவை சேர்ந்த தமிழ் அறிஞர்கள், இந்தியாவை சேர்ந்த மட்டும் சொல்ல முடியாது, உலக அளவிலான தமிழ் அறிஞர்கள் டெல்லியில் ஒன்று கூடுறாங்க, ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. இந்த மாநாடு நடத்தி உலகளாவிய தமிழ் மொழிக்கு நம்மளுடைய சார்பாக ஏதாவது துண்டு செய்ய வேண்டும், இந்த தமிழ் மொழியோடைய புகழை விரிவாக்கம் செய்ய வேண்டும், தமிழ் மொழிக்கு சிறப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. மாநாடு வச்சு கோரிக்கை வைத்தது மூலமாக அனைத்துலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் அப்படின்னு ஒரு மன்றத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த அனைத்துலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் காரணமாக தான், அவங்க சார்பாக தான் இந்த தமிழ் மாநாடு நடைபெறுகிறது. 64 மன்றம் தோற்றுவிக்கப்படுகிறது. 66 முதல் மாநாடு நடத்துறாங்க. புரியுங்களா? ஸோ இந்த உலக தமிழ் மாநாடு யார் நடத்துறாங்க? அனைத்துலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் இவங்க தான் நடத்துறாங்க. இவங்களுடைய ஒப்புதல் பெற்றால் மட்டும்தான் இந்த மாநாடு நடத்த முடியும். சரிங்களா? பாருங்க, முதல் மாநாடு கோலாலம்பூர் 1966. கோலாலம்பூர் எங்க இருக்கு? மலேசியாவில் இருக்கு. இரண்டாவது மாநாடு சென்னை, நம்ம இந்தியாவில் சென்னையில் 1968 நடந்தது. மூன்றாவது மாநாடு பாரிஸ், பிரான்ஸ் நாட்டுடைய பாரிஸ்ல 1970ஆம் ஆண்டு நடைபெற்றது. நான்காவது மாநாடு இலங்கை யாழ்ப்பாணத்தில் 1974ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஐந்தாவது மாநாடு பாருங்க, அதை பார்க்க முடியும். நான்காவது மாநாடு ஒரு சிறிய சம்பவம் நடந்திருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 7 நாட்கள் இந்த மாநாடு நடைபெற்றிருக்கும். இந்த 7 நாட்கள் நடைபெற்ற மாநாட்டில் 8வது நாள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழறிஞர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வும் பரிசு வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றிருக்கும். அந்த நிகழ்வுல முறையான பாதுகாப்பு வசதி செய்யப்பட்டிருக்காரு. சரிங்களா? அந்த 4வது மாநாடு முடிஞ்ச நாளில் அப்ப இந்த முறையான பாதுகாப்பு வசதி இல்லைங்கிறதுனால என்ன நடக்குதுனாக்க மக்கள் பொதுமக்களை முண்டியடிச்சுட்டு போறாங்க. அப்போ அங்கிருந்த குண்டர்களும் காவல்துறையினர்களும் பொதுமக்களை சராமரியாக தாக்குறாங்க. தாக்கி நிறைய பொதுமக்கள் இறந்து போயிருப்பாங்க இந்த 4வது தமிழ் மாநாட்டில். சரிங்களா? அடுத்தது 5வது உலக தமிழ் மாநாடு நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் மதுரையில் நடைபெற்றிருக்கும். இது யார் நடத்துறாங்கனாக்கா அப்பயே தமிழக முதலமைச்சராக இருந்த நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடத்தியிருப்பார் 1981ஆம் ஆண்டு. அடுத்து 6வது 7வது மாநாடுகள்லாம் நிதி பற்றாக்குறை காரணமாக ரொம்ப சிறப்பாக நடைபெற்றிருக்காது, ஒரு சிம்பிளாக தான் நடைபெற்றிருக்கும். சரிங்களா? பாருங்க, 6வது உலக தமிழ் மாநாடு கோலாலம்பூர், மலேசியாவில் கோலாலம்பூர்ல 1987ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா? 7வது உலக தமிழ் மாநாடு மொரீசியஸ் நாட்டில் 1989ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கும். 8வது உலக தமிழ் மாநாடு தஞ்சாவூர்ல அப்பைய தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் 1995ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கும். சரிங்களா? அடுத்தது 9வது தமிழ் மாநாடு மலேசியாவில் கோலாலம்பூர்ல 2015ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கும். அதே போல 10வது உலக தமிழ் மாநாடு அமெரிக்காவின் சிகாகோ நகரத்தில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கும். இறுதியாக 11வது உலக தமிழ் மாநாடு இலங்கையில யாழ்ப்பாணத்தில் நடக்க திட்டமிட்டிருப்பாங்க 2023ஆம் ஆண்டு. ஆனால் அதுக்கான அனுமதி கிடைக்கப்பெறாதனால சென்னையில் 2 நாட்களும் பிறகு மீதி நாட்கள் கோலாலம்பூரிலும் நடைபெற்று 11வது உலக தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் நிறைவு பெற்றிருக்கும். சரிங்களா? இதுல இந்த 8வது உலக தமிழ் மாநாடு பாருங்க 1995ஆம் ஆண்டு நடைபெற்றது இல்லைங்களா? அதன் பிறகு 9வது தமிழ் மாநாடு நடைபெற கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆனிச்சு. சரிங்களா? அப்ப ரொம்ப மிக நீண்ட நாட்களா கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக தமிழ் மாநாடு நடைபெறல அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2009ஆம் ஆண்டு, சரிங்களா, அப்பைய தமிழக முதலமைச்சர் அந்த நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் என்ன பண்ணாரு,
அடுத்த ஆண்டு 2010ஆம் ஆண்டு உலக தமிழ் மாநாடு கோயம்புத்தூர் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் அறிவிச்சிருப்பார் 2009ஆம் ஆண்டு. அதன்படி 2010ஆம் ஆண்டு உலக தமிழ் மாநாடு நடத்த திட்டமிட்டிருப்பாங்க. ஆனால் இந்த 2010ஆம் ஆண்டு நடைபெறும் உலக தமிழ் மாநாட்டுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம், அனைத்துலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் ஒப்புதல் கொடுத்துருக்காது, அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால தான் அந்த மாநாட்டுக்கு பெயர் மாற்றம் செய்கிறாரு, உலக தமிழ் செம்மொழி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் ஐயா அவர்கள் கோயம்புத்தூர்ல 2010ஆம் ஆண்டு நடத்திருப்பாரு. சரிங்களா? இதெல்லாம் இதை உலக தமிழ் மாநாடுன்னு சொல்லாம உலக தமிழ் செம்மொழி மாநாடுன்னு சொல்றோம். 2010ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கும். அதன் பிறகு மொத்தமாக இது ஒரு 11 உலக தமிழ் மாநாடு நடைபெற்றிருக்கும். சரிங்களா? நம்ம அனைத்துலக தமிழ் மாநாடு தமிழ் ஆராய்ச்சி மன்றம் சொன்னோம். இந்த மன்றம் அவங்க கூட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு அதாவது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலக தமிழ் மாநாடு நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. சரிங்களா? அதாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலக தமிழ் மாநாடு நடத்த திட்டமிட்டாங்க அப்படிங்கிற தகவல். சரிங்களா? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மீண்டும் இது போன்ற வேறு தகவலுடன் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.